சமகால விந்தை செய்திகள். பாகம் 43. மரத்தின் தண்டுகளில் காய்க்கும் பிரேசில் திராட்சை. ஜபூட்டிகபா எனப்படும் மரமானது பெரும்பாலும் பிரேசில் நாட்டில் காணப்படுகிறது. இதன் பழங்கள் திராட்சையை போலிருப்பதால் பிரேசில் திராட்சை எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை மரத்தின் கிளைகளில் குலையாக காய்க்காமல் தண்டுகளில் காய்ப்பதுதான் ஆச்சரியமானது. அடியில் இருந்து உச்சி வரை அனைத்து தண்டுகளிலும் இவை காய்த்து தொங்கும். இவற்றின் மூலம் உருவாக்கப்படும் வைன் வகைகளும் இங்கு பிரபல்யம். அடடா, மரத்தின் அடியிலிருந்து நுனி வரை காய்த்து குலுங்குகிறதே. நாம் தான் இதனை சுவைக்கவில்லை போலும். பிரேசில் திராட்சை பார்க்கவும் அழகாகத்தான் இருக்கிறது. செல்போன் சார்ஜ் செய்ய மின்சாரம் தேவையில்லை, அரச இலையே போதும். ஒரே ஒரு அரச இலை இருந்தால் போதும், செல்போன் பேட்டரியை நொடிப்பொழுதில் சார்ஜ் செய்துவிடலாம். ஆந்திராவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் இந்த அரிய விஷயத்தை கண்டுபிடித்துள்ளார். நீண்ட தூர பயணம் மேற்கொள்பவர்கள், மின் வசதி இல்லாத இடங்களில் வசிப்பவர்கள் செல்போனை சார்ஜ் செய்ய முடியாமல் அவதிப்படுவதுண்டு. அந்த கவலையே இனி வேண்டாம். காட்டுப்பகுதியில் கூட செல்போனை ஈஸியாக சார்ஜ் செய்யலாம். அதற்கு ஒரு அரச இலை இருந்தால் போதும் என்கிறார் ஆந்திராவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர். ஆந்திர மாநிலம் வாரங்கல் மாவட்டம் மானுக்கோட்டா கிராமத்தை சேர்ந்தவர் ரவி, ஆட்டோ டிரைவர். இவர் 2 நாட்களுக்கு முன்பு சவாரியை முடித்துக்கொண்டு இரவில் வீடு திரும்பினார். அப்போது ஒரு பள்ளத்தில் ஆட்டோ இறங்கி ஏறியதில் இவரிடம் இருந்த செல்போன் தவறி விழுந்தது. செல்போனில் இருந்த பேட்டரி தனியாக பிரிந்து விழுந்தது. சார்ஜ் முழுவதும் தீர்ந்துவிட்டதால் அவரால் செல்போனை பரிசோதித்து கூட பார்க்க முடியவில்லை. அப்போது மழை தூறியதால் நனையாமல் இருப்பதற்காக செல்போனை அரச இலையால் சுற்றி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வந்து பார்த்தபோது அவருக்கு ஒரே ஆச்சரியம். செல்போன் முழுவதுமாக சார்ஜ் ஆகி இருந்தது. செல்போன் பேட்டரிக்கு இடையே ஒரு அரச இலை சிக்கியிருந்தது. அதை எடுத்ததும் சார்ஜ் போய்விட்டது. மீண்டும் அரச இலையின் காம்பை பேட்டரியின் இடையில் வைத்து 10 நிமிடம் கழித்து பார்த்தபோது முழுமையாக சார்ஜ் ஆகியிருந்தது. அரச இலை காம்பை பேட்டரிக்கும் செல்போனில் உள்ள பின்னுக்கும் இடையில் சொருகி பலமுறை ரவி பரிசோதித்து பார்த்தார். காம்பு வைக்கப்பட்ட 10 நிமிடத்தில் பேட்டரி சார்ஜ் ஆனது. இது பற்றி தனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களிடம் ரவி தெரிவித்தார். அதை யாரும் நம்பவில்லை. அதன் பிறகு செல்போன் வைத்திருந்தவர்கள் சிலர் அரச இலையை வைத்து பரிசோதித்து பார்த்தனர். அவர்களது செல்போனிலும் சார்ஜ் ஆனதை கண்டு ஆச்சரியமடைந்தனர். பசுமையாக உள்ள அரச இலைகளை பயன்படுத்தினால் மட்டுமே சார்ஜ் ஆகிறது. இலையின் காம்பை செல்போனின் பின்பக்க மூடியை திறந்து பேட்டரி பின்னுக்கு இடையில் வைத்து 10 நிமிடம் ஆனதும் செல்போன் முழுமையாக சார்ஜ் அடைந்து விடுகிறது. மின்சார சார்ஜர் மூலம் சார்ஜ் செய்தால் அதற்கான அடையாளம் தெரியும். அரச இலை மூலம் சார்ஜ் ஆவது நமக்கு தெரியாது. 10 நிமிடம் கழித்து பார்த்தால் பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆகிவிடும். அரச இலை செல்போனில் இருக்கும் வரைதான் சார்ஜ் இருக்கும். இலையை எடுத்துவிட்டால் சார்ஜ் முழுவதும் போய்விடும். வெளியிலோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லும் போது சார்ஜர் எடுத்து செல்ல மறந்து விடுபவர்கள் அந்த பகுதியில் பசுமையாக உள்ள அரச இலையை பயன்படுத்தி செல்போனை சார்ஜ் செய்து பேசலாம் என்கிறார் ரவி. ஆகா, தற்செயலாக செய்த ஒரு காரியம் ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு வழிகோலி இருக்கிறது. அரச இலையில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதும் ஆராயப்பட வேண்டிய விடயம். தவிர நாங்கள் அரச இலைக்கு எங்கே போவதாம்? எது எப்படி என்றாலும் செலவில்லாத கண்டுபிடிப்பு தான். ஒரே கடிதத்தில் நாசாவை கலக்கிய சிறுவன். இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சிறுவன் வருங்காலத்தில் தான் விண்வெளி வீரர் ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென நாசா மையத்திற்கு கடிதம் எழுதி அசத்தியுள்ளார். 7 வயது சிறுவன் டெக்ஸ்டர். இவருக்கு வருங்காலத்தில் விண்வெளி வீரர் ஆக வேண்டும் என்பதுதான் லட்சியம். இது தொடர்பாக இவர் அண்மையில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார்.
விண்வெளி வீரராக வேண்டுமென்ற ஆர்வத்தை பாராட்டி நாசா மையம் இந்த சிறுவனின் கடிதத்திற்கு ஒரு பதிலையும் விண்வெளி புகைப்படங்களையும் அனுப்பியுள்ளது. நாசாவிற்கு எழுதிய கடிதத்தில் அச்சிறுவன், அன்புள்ள நாசா, எனது பெயர் டெக்ஸ்டர். நீங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு 2 பேரை அனுப்ப போவதாக அறிந்தேன். எனக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல ஆசையாக உள்ளது. ஆனால் எனக்கு வயது 7 தான் ஆகிறது. எனவே நான் வருங்காலத்தில் விண்வெளிக்கு செல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு விண்வெளி வீரராக என்ன செய்ய வேண்டும் என கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த நாசா சிறுவனை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பதிலளித்திருந்தது. இது டெக்ஸ்டரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து தெரிவித்த டெக்ஸ்டரின் தாய் கேத்ரினா, டெக்ஸ்டரின் ஆர்வத்துக்கு நாசா அளித்துள்ள பதில் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த கடிதத்தை பிரித்து படித்ததும் டெக்ஸ்டர் மகிழ்ச்சி அடைந்தான். அங்கிருந்து அனுப்பப்பட்ட புகைப்படங்களை தனது அறையில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான் என கூறினார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே. ஆமாம், டெக்ஸ்டர் வருங்கால விண்வெளி வீரர். அத்திவாரத்தை போட்டுவிட்டார். 7 வயதில் இவருக்கு வந்த ஆசை சிலிர்க்க வைக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மட்டுமல்ல, நாசாவின் பொறுப்புமிக்க இந்த பதில் கூட ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்கிவிட்டதென்றே கூற வேண்டும். கழிவுநீர் குழாயில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்பு, பெண் கைது. சீனாவில் கழிவுநீர் குழாய்க்குள் பிறந்த சிசுவை போட்டு கொல்ல முயன்ற இளம் வயது பெண்ணை பற்றி கடந்த மாதம் வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கிழக்கு ஸ்பெயினில் உள்ள அலிகாண்டே பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் கழிவுநீர் குழாயிலிருந்து பூனை கத்துவதை போன்ற சத்தம் கேட்பதாக பொதுமக்கள் மீட்பு துறையினருக்கு புகார் அளித்தனர். விரைந்து வந்த மீட்பு படையினர் பூனையை உயிருடன் மீட்கும் முயற்சியில் பைப்பை வெட்டிய போது அதிர்ச்சியில் திகைத்து போயினர். பைப்பினில் தொப்புள் கொடி அகற்றப்படாத நிலையில் பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்ட பச்சிளம் ஆண் குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. 2.1 கிலோ எடையுள்ள அந்த குழந்தையின் உடல் முழுவதும் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு கையின் மணிக்கட்டில் எலும்பு முறிவும் ஏற்பட்டிருந்தது. மீட்பு படையினர் குழந்தையை அவசரமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதலுதவி அளித்ததில் அபாய கட்டத்தை கடந்து இயல்பு நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 26 வயது பெண்ணை குழந்தையை கொல்ல முயன்ற குற்றத்திற்காக போலீசார் கைது செய்துள்ளனர். என்ன, இவர்களுக்கு வேறு பொழப்பே இல்லையா? குழந்தைகளை பெற்று கழிவுநீர் குழாயில் போடுகிறார்கள். ஈரம் இல்லாத இந்த மாதிரியான பெண்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். படுக்கை அறையில் உருவாக்கப்பட்ட கிராமம். பிரிட்டனை சேர்ந்த பெண்ணொருவர் தனது வீட்டின் அறையொன்றில் முழு கிராமம் ஒன்றை சிறிய அளவில் உருவாக்கியுள்ளார். இந்த கிராமத்தில் மாதிரி வீடுகள், கட்டடங்கள், வீதிகள், பாலங்கள், பூங்கா அனைத்தும் சிறிய அளவில் உருவாக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள், நாய்கள் போன்ற சிறிய பொம்மைகளையும் அக்கிராமத்தில் அவர் பொருத்தியுள்ளார். லில்லி பேட்டன் என்னும் இப்பெண் 73 வயதானவர். தான் உருவாக்கிய கிராமத்துக்கு பேட்டன் வில்லேஜ் என அவர் பெயரிட்டுள்ளார். இந்த கிராமத்தில் உள்ள வீடுகளில் தளபாடங்கள், மின்சார இணைப்பு ஆகியனவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லில்லியின் 83 வயதான கணவர் டெரக் பேட்டன் ஓய்வு பெற்ற கட்டட நிர்மாண ஊழியர். தனது கணவர் பெரிய கட்டடங்களை உருவாக்கி கொண்டிருக்க லில்லி சிறிய மாதிரியுருக்களால் வீட்டுக்குள்ளேயே கிராமத்தை உருவாக்கினார். தனது வீட்டிலிருந்த மேலதிக படுக்கை அறையொன்றில் கடந்த 15 வருடங்களாக கட்டம் கட்டமாக இந்த கிராமத்தை லில்லி பேட்டன் உருவாக்கினாராம். இப்போது அந்த அறை நிறைந்து விட்டதால் தனது கிராம அபிவிருத்தியை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டுள்ளதாக லில்லி கூறுகிறார். அடடா, 15 வருடங்களாக பொழுதை ஆக்கியிருக்கிறாரோ இவர். அழகாக இருக்கிறது. ஒரு அறையை ஒதுக்கி இப்படி நேரத்தை ஆக்குவதென்பது மிகச் சிறப்பு. கணவனின் அனுபவம் கூட இவருக்கு கை கொடுத்திருக்குமோ? உலகுக்கு விரைவில் அறிமுகமாகவிருக்கும் மிதக்கும் அணு உலைகள்.
உலகத்தின் மிகப்பெரிய கப்பல் கட்டுமான நாடான ரஷ்யாவில் 2016 முதல் மிதக்கும் அணு உலை மின்சார நிலையங்கள் வரப்போகிறது. இது ரஷ்யாவில் மட்டுமல்ல, 15 நாடுகள் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துவிட்டன. இதன் மூலம் தற்போது 70 மெகாவாட் மின்சாரம் தங்கு தடையின்றி தயாரிப்பது மட்டுமல்லாமல் 2.5 லட்சம் கியூபிக் ஃபீட் சுத்தமான தண்ணீரையும் கடல் நீரிலிருந்து சுத்தப்படுத்தி தருமாம். இதன் மூலம் இந்த மின்சார கப்பலை தேவையான இடத்துக்கு நகர்த்தி செல்லலாம். பயம் இல்லை. மற்றும் இந்த மாதிரி 2 அல்லது 3 கப்பல் இருந்தால் அத்தனை மின்சார உபயோகமும் இலகுவாக போய்விடும். இது 2000 மெகாவாட் வரை தயாரிக்க அடுத்த கட்ட ஆய்வு நடைபெறுகிறது. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. சுத்தமான நீர் கிடைக்க ஏதுவாக அமைவதுடன் மின்வெட்டு உள்ள நாடுகளுக்கும் இது மிக பொருத்தமானதாக இருக்கும். கூரையிலிருந்து மாடு வீழ்ந்ததால் உறங்கிக் கொண்டிருந்த நபர் பலி. வீட்டில் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் வீட்டு கூரையிலிருந்து மாடொன்று வீழ்ந்ததால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பிரேசிலில் இடம்பெற்றுள்ளது. தென்கிழக்கு பிரேசிலில் உள்ள கேட்டரிங்கா எனுமிடத்தை சேர்ந்த 45 வயதான ஜோஓ மரியா டி சௌசா என்பவரே இவ்வாறு கடந்த புதன்கிழமை இரவு மாடு வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இவரது வீட்டிற்கு அருகில் உள்ள பண்ணையிலிருந்து தப்பித்த மாடு ஒன்று சௌசாவின் வீட்டு கூரையில் ஏறியுள்ளது. இதன்போது 1500 கிலோகிராம் நிறையுடைய மாட்டின் நிறையை தாங்காமல் வீட்டு கூரை உடைந்ததால் உறங்கிக் கொண்டிருந்த சௌசாவின் மீது மாடு வீழ்ந்துள்ளது. பின்னர் சௌசாவின் மனைவியும் மாடும் அலறி அடித்துக்கொண்டு அறையை விட்டு செல்ல மீட்பு பணியாளர்களின் உதவியுடன் இடது கால் எலும்பு முறிவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சௌசா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் எதிர்பாராத விதமாக அவரது அன்னை மடியில் உயிரிழந்துள்ளார். உடலின் உட்பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவு மற்றும் அதிர்ச்சியினால் சௌசா உயிரிழந்துள்ளார் என மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மாடு வீழ்ந்ததன் பின்னர் சாதாரண நிலையில் இருந்த சௌசா சிகிச்சைகள் மணிக்கணக்கில் தாமதமான போது அழுததாகவும், மாடு வீழ்ந்து சௌசா இறக்கவில்லை, சிகிச்சைகள் தாமதமானதே சௌசாவின் இறப்புக்கு காரணம் எனவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அலட்சிய போக்கினால் உயிரிழந்த சௌசாவின் மரணத்திற்கு நியாய தீர்ப்பினை எதிர்பார்த்து நீதிமன்றத்தினை நாடியுள்ளனர் அவரது குடும்பத்தினர். இதேவேளை உயிரிழப்பை ஏற்படுத்திய மாட்டின் உரிமையாளருக்கும் தண்டனைகள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மரணம் கூரையை பீத்து கொண்டும் வருமோ? பரிதாப மரணம் கவலைப்பட வைக்கிறது. கடல் வழியாக உலகை சுற்றி வந்து 70 வயது மூதாட்டி சாதனை. தன்னந்தனியாக கடல் வழியாக உலகை சுற்றி வந்து இங்கிலாந்தை சேர்ந்த 70 வயது பெண் சாதனை படைத்துள்ளார். மேற்கு லண்டனை சேர்ந்த ஜியன் சாக்ரட்டிஸ் என்ற அந்த பெண் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கனடாவில் உள்ள விக்டோரியா துறைமுகத்தில் இருந்து இந்த சாகச பயணத்தை தொடங்கினார். கணவருடன் பலமுறை கடல் பயணம் சென்றிருக்கும் ஜியன் சாக்ரட்டிஸ் கணவர் இறந்த பின்னர் தன்னந்தனியாக கடல் வழியாக 25,000 மைல் பயணித்து உலகை சுற்றி வந்து 259 நாட்களில் இந்த சாதனையை படைத்துள்ளார். இதன் மூலம் கடல் வழியாக தன்னந்தனியாக உலகை சுற்றி வந்த அதிக வயதான பெண் என்ற புதிய சாதனையை இவர் ஏற்படுத்தியுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு இதே முயற்சியில் படகில் புறப்பட்ட ஜியனின் பயணம் படகு பழுதானதால் தென் ஆப்பிரிக்காவில் முடிவடைந்தது. 2010ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை புறப்பட்டு 72வது நாள் படகு விபத்துக்குள்ளானதால் அந்த முயற்சியும் நிறைவேறாமல் போனது. எனினும் தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத ஜியன் 3வது முறையாக தனது கனவை நனவாக்கியுள்ளார். 2003ஆம் ஆண்டு புற்றுநோயால் மரணமடைந்த தனது கணவரின் நினைவாக மேரி கியூரி புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த சாதனை பயணத்தை ஜியன் சாக்ரட்டிஸ் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 70 வயதில் இந்த ஆர்வமும் ஆசையும் வியக்க வைக்கிறது. 3 முறை தடங்கள் ஆனாலும் விடாது தனது சாதனையை தொடர்ந்த அந்த பெண் உண்மையில் தைரியசாலிதான். ஒரு நல்ல காரியத்திற்கு நிதி திரட்டும் முகமாகவே இந்த சாதனை பயணத்தில் இறங்கியுள்ளார் என்பதும் இன்னும் மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்த்துவோம். கொள்ளையிட சென்ற வீட்டில் தன்னை மறந்து உறங்கிய திருடன்.
வீடொன்றை கொள்ளையிட சென்ற நபர் ஒருவர் கொள்ளையிட்ட பின் அதே வீட்டில் அயர்ந்து உறங்கி வசமாக சிக்கிக்கொண்ட சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் கடந்த புதன்கிழமை செய்திகளை வெளியிட்டுள்ளன. டொமினிக் 21 வயது என்ற மேற்படி நபரும் அவரது சகாவான ஜூலியன் எவஞ்சலிஸ்டும் வினஸ் சர்க்கினில் உள்ள வீடொன்றில் அதிகாலை வேளையில் திருடுவதற்காக நுழைந்துள்ளனர். அந்த வீட்டிலிருந்து நகைகளை திருடிய டொமினிக் சற்று ஓய்வெடுப்பதற்காக நாட்காலியொன்றில் அமர்ந்துள்ளார். நாள் முழுவதும் கடுமையாக பணியாற்றியதால் களைப்படைந்திருந்த அவர் கதிரையில் தன்னை மறந்து உறங்கிவிட்டார். அங்கிருந்த தொலைக்காட்சி பெட்டியொன்றை களவாடி செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஜூலியன் டொமினிக்கை எழுப்புவதற்கு மறந்து தொலைக்காட்சி பெட்டியுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டின் வரவேற்பறைக்குள் பிரவேசித்த போது அங்கு அறிமுகமற்ற இளைஞன் ஒருவன் உறங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு அறிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் டொமினிக்கை கைது செய்தார். அவர் வழங்கிய தகவல்களின் பிரகாரம் ஜூலியன் பின்னர் கைது செய்யப்பட்டார். அடடா, இதைத்தான் விதி என்பது. வந்த வேலையை மறந்து தூங்கிப்போன திருடன். என்ன சொல்வது? களைப்பில் எந்த வேலை செய்தாலும் இப்படித்தான் சொதப்பும். தூக்கம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை புரிந்து கொள்ள இந்த திருடனே உதாரணம். தூக்க கலக்கத்தில் எந்த வேலையையும் செய்யக்கூடாது என்பதை கட்டாயமாக மனதில் கொள்ள வேண்டும். தூக்கத்தில் வாகனம் செலுத்தி உயிரை இழந்தவர்களும் கோடி பேர் இருக்கிறார்கள். இதை ஒரு பாடமாகவே நாமும் எடுத்துக்கொள்வோம். இந்த சுவாரஸ்யமான செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.